Hi guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓக்கான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பகுதி ஆ இலக்கியத்தில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் எது தான் கொடுத்துருக்காங்க? திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடரை நிரப்புதல், அதிலே கொஷின் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் தான் வந்து திருக்குறள் பற்றிய நியூஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ டே 1. சரிங்களா? திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஃபுல்லுமே 6th இருந்து 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்குமே இருக்க ஆல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓல்டு புக்கு, நியூ புக் எல்லாத்துல இருக்க நியூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். சரிங்களா? புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது வந்து திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறக்கருத்தை கற்று தருவது திருக்குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் வந்து அதிகாரத்துக்கு 10 பாட்டு இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு இருக்கும். மொத்தம் 133 அதிகாரங்கள். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1330 பாடல்கள் இருக்கும். திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகு பெயராகும். திருக்குறள் அப்படின்றதுக்கு அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா அடையெடுத்த ஆகு பெயர். 14 கீழ்கணக்கு நூல்களுள் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் திருக்குறள். தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்ற உலகோரால் பாராட்ட பெறும் நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் போன்ற 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் வந்து மொத்தம் 107 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். ஏன்னா இது வந்து மனுஷனுக்கு திருவள்ளுவர் ஒரு மனிதன் தானே, ஒரு மனிதன் எழுதின ஒரு அறிவுரை தான் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடியும் நூல் திருக்குறள். சரிங்களா? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மொத்தம் 3 பிரிவு இருக்கு இல்லையா? அதில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 பெரும்பிரிவுகள் இருக்குது. அதில் வந்து அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் இருக்குது. திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நூல், வாழ்வியல் நூல், அறநூல் அப்படின்ற பேர்லாம் திருக்குறளுக்கு சொல்லுவாங்க. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவமாலை. திருவள்ளுவமாலையில் தான் திருக்குறளை பற்றி நிறைய அதோடைய பெருமையை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அறத்துப்பால் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 4 பிரிவு இருக்குது. அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரம் சொன்னோம் இல்லையா? அது 4 7 பிரிவு. ஒன்று பாருங்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். மொத்தம் 4 இதாக பிரியுது. சரிங்களா? நம்ம இதில் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு இதை படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு 4 பிரிவுகள் இருக்குது அறத்துப்பாலில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொருட்பால் பொறுத்த வரைக்கும் 3 தான். அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல், இல்லை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? மொத்தம் பொருட்பாலில் 3 பிரிவுகள் இருக்குது. அதோட இன்பத்துப்பால் வந்தோம் அப்படின்னா களவியல், கற்பியல், அது 2 தான் இருக்குது. சரிங்களா? அப்போது நம்ம அறத்துப்பாலில் 4 பிரிவுகள், பொருட்பாலில் 3 பிரிவுகள், இன்பத்துப்பாலில் 2, 4, 3, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல். இதோடைய சிறப்பு தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் யூஸ் ஆகும். சரிங்களா? திருக்குறளின் வேறு பெயர்கள் பாருங்கள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, உத்திர வேதம், இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கிய வேறு பெயர்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர். திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க மொத்தம் 10 பேர். இதில் பரிமேலழகர் உரை தான் வந்து நமக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ஓல்டு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நொச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம்னா இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஆர்டராக பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு த, அதுக்கப்புறம் ந, ப, ம, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தருமர், தாமத்தர், திருமலையர், இப்போ த வரிசையில் வர்றது. அடுத்தது நச்சர், அடுத்து படிச்சுக்கலாமா? அடுத்தது பருதி, பரிமேலழகர், பரிபெருமாள், அடுத்தது மல்லர், காளிங்கர், அந்த மாதிரி கூட மணக்குடவர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு
திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இப்போ திருவள்ளுவருக்கு வந்துட்டோம் சரிங்களா. திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இப்போ திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், முதற்பாவலர், சென்னா போதார், பெருநாவலர், நாயனர், தேவர், நான்முகனார், மாதானுபங்கி, இது எல்லாமே வந்து திருவள்ளுவருடைய வேறு பெயர்கள். திருக்குறள் ஈரடி குறள் வெண்பாக்களால் ஆனது. நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லி, நந்தா விளக்குனாவே எப்பயுமே ஒளி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்குனா நீதி இலக்கியத்திலே முதன்மையாக இருக்கிறது திருக்குறள் தான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். அதை பதிப்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். திருக்குறள் நடையல் நூலின் ஆசிரியர், திருக்குறள் நடையல் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு அப்படின்னா மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். இந்த நோட்ஸ் வந்து ஓல்டு புக்கில் நிறைய திருக்குறள் பற்றி ஓல்டு புக்கில் தான் நோட்ஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஞானப்பிரகாசம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் மட்டும் 2 முறை வரும் சரிங்களா. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 இடங்களில் எடுத்தாளப்பட்டது. இப்போ இந்த 7 அப்படின்ற சொல்லு வந்து திருக்குறளில் 8 இடத்துல வருதான். அடுத்தது திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்ப்பட்டுள்ளது. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சில மொழி மட்டும் பார்க்கலாம். ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா PD ஜெயின். ஃப்ரெஞ்சில்னா ஏரியல், ஜெர்மனில் கிரால், வடமொழியில் அப்பா தீட்சிதர், லத்தீனில் மொழிபெயர்த்து வந்து வீரமாமுனிவர், வக்கப்போலி அதாவது நரிக்குறவர் பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கிட்டு சின்னமணி அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த தமிழர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசாவும் ராஜாஜியும் தான் சரிங்களா. அதே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் GU போப் இல்லையா, நமக்கே தெரியும். அடுத்து திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கெடுப்பாங்க அப்படின்னு பாருங்கள். கிமு 31. இப்போ நம்ம 23 வருஷம் அப்படின்னு வச்சுக்கணும், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 31 ஆட் பண்ணிக்கணும் கிமுவை சரிங்களா. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட வேண்டியதான். திருவள்ளுவர் தினம் என்னைக்கு அப்படின்னா தை மாதம் 2ஆம் தேதி. உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து திருக்குறளை வந்து பத்திரமா வச்சுருக்காங்களாம். இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அது பைபிள் இருக்கு இல்லையா, பைபிள் கூட இதை வச்சுருக்காங்களாம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இந்த 4ம் 2ம் அப்படின்னா நாலடியா திருக்குறள், இதுதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருக்குறளின் முன்னோடி நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரை சொல்லுவாங்க. திருக்குறளின் சாரம் அப்படின்னா நீதிநெறி விளக்கம். திருக்குறளின் ஒழிப்பு அப்படின்னா திருவருட்பயன். தமிழுக்கு கதி அப்படின்னு 2 நூல் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கம்பராமாயணம், இன்னொன்று திருக்குறள். பாருங்கள், கதி அப்படின்னா கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். முப்பெரும் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்துட்டோம், அடுத்தடுத்து வர நூல்களை அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய மேற்கோள்கள். கம்பனை போல், வள்ளுவை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கேனுமே பிறந்ததில்லை. இது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஃபஸ்ட்டு மேற்கோள் 1 நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ, ஒரு மதத்திற்கோ, ஒரு நிறத்திற்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டிற்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலக பொது. சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரியாது. இது சொன்னவர் யார் அப்படின்னா கியாபோ விஸ்வநாதன் சரிங்களா. மேற்கோள்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். சொன்னவர் வந்து கால்டுவெல். அடுத்து கடுகை துளைத்து 7 கடல் புகட்டி குறுக தரித்த குறள். இதை சொன்னவர் வந்து இடைக்காடர். இதே வந்து ஔவையார் ஒருத்தர் சொல்லியிருப்பார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். இதை சொன்னது வந்து ஔவையார் சரிங்களா. குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல். இதை சொன்னவர் இறையனார்.
சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலின் பேரில் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன். இது சொன்னவர் வந்து காந்தியடிகள். அப்போ காந்தியடிகள் தமிழ் படித்தார். திருக்குறளுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தமிழ் படிக்க விரும்பினாராம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இதை சொன்னவர் வந்து கபிலர். சரிங்களா? எம்மதம் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு திருக்குறளை வந்து புகழ்ந்து பேசியிருக்கார். யார் அப்படின்னா சுத்தானந்த பாரதி. உடைமை என்னும் வார்த்தையில் முடியும் அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அதிகாரங்கள் திருக்குறளில் உடைமை அப்படின்றதுல முடியும். நம்மளே சொல்லலாம்ல, அடக்கமுடைமை, அன்புடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, இதுமாரி உடைமைன்னு முடியுதுல மொத்தம் 10 அதிகாரங்கள் அந்த மாதிரி இருக்கா. சரிங்களா? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் முந்தையவர் தர்மர், பிந்தையவர் பரிமேலழகர். ஆனால் பரிமேலழகருடைய உரை தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளின் பெருமையை கூறும் வரிகள் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. 4 அடி 4 மணி வாங்கீழ் கணக்கு 17 கீழ்கணக்கு நூல்களில் இந்த அடி இருக்குது. அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் பாரதியார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். நான் முன்னாடி சொன்ன பாருங்க, இதை வந்து சொன்னவங்க யார் அப்படின்னா ஔவையார். அணுவை அப்படின்னா ஔவையார், கடுகை அப்படின்னா இடைக்காடனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது, ஒரு சொல் இருக்குது. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில். நாளிரண்டில் அப்படின்னா 4னா 4 அடியார், 2னா திருக்குறள். இதோட திருக்குறள் பற்றிய எல்லா செய்திகளும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புதுசாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.